ஹலோ. அன் அன அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் வினி வினி விநாயகம். எ எ எங்க ஊர் வந்து தாலிக்கால் கிராமம், சோளிங்கர் வட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம். இந்த வீடியோல நான் எதை பத்தி பேச போறேன்னா, நல்லா பேசுறவங்க எப்படி என்ன மாதிரி உள்ள திக்குவாய் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னா, ஸோ இதை பத்தி பேச போறேன். ஃபர்ஸ்ட் இதுதான் கொஞ்சம் முக்கியம்னு நான் திங்க் பண்றேன். அதனால தான் அதை ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். என்னன்னா, நாங்க ஒரு வார்த்தைய சொல்ல வரனா, ஆப்போசிட்ல உள்ளவங்க நாங்க என்ன சொல்ல போறோன்னு பண்ணிட்டு நாங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சர் டாக்லாம் பண்றேன். ஸோ முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட போயிட்டு இந்த திக்குவாய் பத்தி சொல்றேன். அப்படி சொல்றப்போ ஃபர்ஸ்ட் என் பேரு விநாயகம் சொல்ல வருவேன். எனக்கு என் பேரு எப்பவுமே திக்கும், அதிக அனுபவத்தினால. நான் போயிட்டு வின்னு சொல்றப்ப விக்னேஷன் கேட்பாங்க நிறைய பேரு. ஸோ இது வந்து எப்படின்னா, மற்ற அதாவது சாரி பீப்புள்ஸ் வந்து இப்போ ஒருத்தர் அடக்க முடியலன்னா நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்கல்ல. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து மக்களா நினைச்சிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு எங்களோட வாய்ப்பை தான் இவங்க யூஸ் பண்றாங்கன்னு நாங்க ஃபீல் பண்றோம். ஏன்னா இது இந்த திக்குவாய் வந்து நாங்க பேசிதான் சரி பண்ணவே முடியும். எங்களுக்காக நீங்க பேசலாம் ஒரு நாள் இல்ல ஒரு இடத்துல, பட் எல்லா நாளுமே எல்லா இடத்துலயுமே நீங்க பேச முடியாதுல்ல. ஸோ இது வந்து ஒரு என்னோட ரிக்வெஸ்ட் கூட சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு சில பேர்கிட்ட சொன்னேன், அதுக்கப்புறம் இவங்க வந்து சாரியே கேட்க சொன்னாங்க.
ஸோ நீங்க கஷ்டப்படுறீங்க தான் நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொன்னாங்க. நானு இது இது ஓகே தான். பட் நாங்க பேசினாதான் இதுல இருந்து வெளில வர முடியும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது மட்டும் இந்த சமூகம் நாங்க பேசுறத வெயிட் பண்ணி கேட்டாலே எங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் வந்து வரும். ஓகே, நம்ம திக்கி பேசினாலும் மற்றவங்க வெயிட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ செகண்ட் என்னன்னா, இந்த கேலி பண்றது, கிண்டல் பண்றது வித்தியாசமா பார்ப்பாங்க. ஸோ ஆனஸ்டா சொல்றேன், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு 11th to 12th ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு இது வரைக்குமே என்னை வந்து கிண்டல் பண்ணதே கிடையாது. ஸோ நான் இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நான் ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பேன். பட் யாருமே பண்ணலை. ஏன்னா என்னை வந்து இவன் நல்லா தான் வந்து பார்த்தாங்க. பட் சின்ன வயசுல ஒரு சில சம்பவங்கள் எங்க சொந்தக்காரங்கள ஒருத்தர் என்ன ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. நான் திக்கிறப்போ இழுத்து தான் பேசுவேன். அப்போ இந்த ஊர் சைட்ல ஸ்லாங்ல ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. ஸோ இத எங்க வீட்லயும் சொல்லலை. பட் ஸ்டில் ஞாபகம் வந்து நான் வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ற தப்புனால ஸோ எல்லாருமே அப்படிதான் போலன்னு நாங்க வந்து பேசாமே விட்டுட்டோம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாலியா கிண்டல் பண்ணுவாங்க. அதாவது ஆயிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகாத மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை நான் நல்லதான் வந்து எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ வந்து நான் எதனா ஒரு திங்ஸ் வாங்க போறேன், இல்ல முக்கியமா கடைக்கு போறேன்னா நான் பேசுறப்போ என்னோட ஃபேஸ் பார்த்து அவங்க பேசவே மாட்டாங்க. என்னப்பா சொல்லுன்னு அவங்க பாட்டுன்னு போயிடுவாங்க. ஏன்னா அதாவது ஐ கான்டாக்ட் வந்து அவங்களும் பண்ண மாட்டாங்க. நாங்க திக்கிறப்போ அவங்க வந்து வேற எங்கேயாச்சும் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றப்போ நம்ம பேசுறதை இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்களோ இல்ல கவனிக்க மாட்டாங்களோ அந்த ஒரு தாட் வந்து வந்துருது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இப்போ என்னை வந்து இப்போ ஒரு சில பேர்ல நான் திக்கி பேசுறதுனால எனக்கு வந்து நாலேஜே இல்லை போல. இங்க வில்லேஜ் சைட்ல நான் ஒரு திங்ஸ் வாங்க போறேன்னா எழுதுவேப்பா நீ, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதாவது திக்கி பேசுறவங்கலாம் முட்டாளுங்க
இல்ல இந்த மாரிலாம் ஒரு சில பேர் பார்ப்பாங்க. நேத்து ஒரு சின்ன சம்பவம். அ ம் பஸ்ல வந்துட்டுருந்தேன். ஃபோன் பண்ணி டிக்கோய பத்தி இன்னொருத்தர்ட்ட பேசிட்டு இருந்தேன். என் பக்கத்துல உட்கார்ந்திருந்த நபரு கொஞ்ச நேரம் இருந்தாரு. அப்புறம் எந்திரிச்சு போயிட்டாரு. இன்னொரு சீட்டுக்கு. அது அது எதார்ச்சியா பண்ணாரா? இல்ல ஏன்னா அவர் ரொம்ப நேரம் இங்க தான் இருந்தாரு. நான் இந்த மாரி பேசுறத பார்த்து போயிட்டாரு. ம். ஸோ அ இத கொஞ்சம் இந்த வித்தியாசமா பார்க்குறாங்க. எ எல்லாருமே இல்ல. ஒரு சில பேர் மட்டும். அ ஆ லாஸ்ட்டா என்னன்னா, உங்களோட ஃப்ரெண்டு யாருன்னா திக்குவாயா இருந்தாங்கன்னா, அவங்க வந்து பேச வந்து விட்டுருங்க. ஸோ நான்லாம் பார்த்தேன்னா, காலேஜ்ல வந்து ஒருத்தவங்கள தான் ரொம்ப க்ளோஸா இருப்பேன். ஏன்னா, நான் அவன டிபெண்ட் பண்ணிட்டேன். எங்க போனாலுமே அவன கூட்டிட்டு போணும். எனக்கு பதில் அவனே பேசுவான். ஆஃபீஸ்லயும் அப்படிதான். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவங்களே டிபெண்ட் பண்ணிடுவேன். ஒரு சாப்பிட போறதுக்கும் சரி, திங்ஸ் வாங்கறதுக்கும் எல்லாத்துக்குமே. ஆம். ம். நான் எதனா ஒண்ணு வாங்க போறேன்னா, ஒருத்தன கூட்டிட்டு தான் போவேன். ஸோ எனக்கு அப்பலேருந்து அவன் தாங்க பேசுவான். நான் போமாட்டேன். நான் வந்து தயங்குவேன். எ என்னோட ஃப்ரெண்டே போயிட்டு கேட்பாங்க. நான் இது ஓகே. சரி. நான் வந்து அந்த டீல உள்ளங்கையோட ஸ்ட்ரெயிட்டா பேச மாட்டேன். நான் வந்து என் ஃப்ரெண்டுட்ட சொல்லுவேன். அவன் வந்து அங்க சொல்லுவான். ஸோ இது வந்து நான் பண்ண ஒரு அம் முட்டாள்தனம்னே சொல்லுவேன். ஆனா உ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க. இவங்கலாம் நீங்க பேச தான் வேணும். இப்போ ஒண்ணா போறீங்கன்னா, இங்க ஒரு சாப்பிட, இல்ல ஒரு அ பார்க்கு, பீச்சு, பஸ்ஸுல அவங்களே வந்து டி டி டிக்கெட் வாங்க சொல்றது, எனக்கு கே கேட்க சொ சொல்றது. ஸோ அவங்க வந்து ம் 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 முன்னாடி அனுப்பிச்சிடலாம். ஸோ அந்த மாரி பண்றது தான் அவங்களுக்கு பண்ற மிகப்பெரிய ஹெல்ப்பா நான் பார்ப்பேன். ம். இன்னொன்னு இப்போ ம் இந்த முக்கியமா வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் தான். ம். என்னோட ஃப்ரெண்ட்ஸே இன்னுமே நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவங்களே பேசிடுறாங்க. எனக்கு வந்து இப்ப தான் இது பண்ணேன். நான் இந்த குரூப்புக்கு வந்துட்டு தான் இதே ஃபீல் பண்ணேன். ஸோ அது மட்டும் நீங்க பண்ணாம இருந்தாலே, ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் டைம் எடுத்தாலும், நாங்க சொல்ல வந்த வார்த்தைய சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் டைம் அந்த அந்த வார்த்தை சொல்ல சொல்ல வந்துரும். ம். ஆ அ அ அவ்வளோதான். ம். ம். எல்லோருக்கும் மிக்க நன்றி. ம்.
விநாயகம், பாலைக்கால் கிராமம், சோளிங்கர் வட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம்.